என்ன வளர்ச்சி இருக்கு திவாகர்ட்ட? என்ன வாட்டர்மெலனை கையில் வச்சு இப்படி இப்படின்னு காமிச்சிட்டா வளர்ச்சி ஆகுது. இவர் வளர்ச்சியை யார் தடுத்துனா? முதல்ல நீ எங்க வளர்ற? அவர் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம். இவர் யாரு? ஒரு திவாகர் என்னவோ பெருசா வந்து கீச்சிட்டாரு. மாகாப்பா ஆனந்த்ன்ற குடிபோதையில வந்து அடிச்சு இரும்பு அடியால தாக்கி எனக்கு காலில் வந்து ரத்த காயம் ஏற்பட்டிருக்கு வலது காலில். இவ்வளவு நாள் நீ வந்து பார்த்தா வீட்டுக்காரோட இருந்துட்ட, ஒரு நாள் என் கூட இருந்தா இது காமெடியா? நீங்க சொல்லுங்க. எப்ப பாரு அவர் மைண்ட்ல வந்து ஒரு கேவலமான ஒரு எண்ணம் இருக்குது, சாதி பாகுபாடு எண்ணம். நானா தான் அங்கேயே செவிலே விட்டுருக்கேன். தப்பா இல்லையா? தப்பு. இப்ப நான் சொல்லிட்டேன்னா நீங்க எப்படி ஒருத்தர் அடிக்கலாம் அப்படின்னுங்களா? அப்ப சொல்றத காதுல வாங்கிட்டு விட்டுருவியா? அப்ப அதை கட்டின புருஷனுக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் வந்து கவனிக்கவே கூடாது. தூக்கி தூரப்பட்டு போயிட்டே இருக்கும். அப்படி அடிச்சேன்னு சொல்றாப்புல ஒண்ணுமே நடக்கலன்னா எப்படி அடிப்பாங்க? இப்போ அடிக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ணீங்க? இந்த கேள்வி ஏன் யாரும் கேட்கல? எந்த யூடியூப்ல கேட்டிருக்காங்க? இல்லை எந்த யூடியூப்ல அவர் பதில் சொல்லியிருக்காரு? ஏதாவது அசிங்கமாக சொல்லிட போறேன். அதான் சொல்றேன்ல, இவனெல்லாம் வளர்த்து விட்டீங்க. தேவையில்லாம நீங்க எல்லாம் சேர்ந்து வளர்த்து விட்டது தான். நீங்க எல்லாரும் சேர்ந்து திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் ஸ்கூல்ல எல்லாம் அவரை கெஸ்டா கூப்பிடுறாங்க. என்ன இருக்கு பிரயோஜனம்? முதல் நடிகர்களை ஏன் கெஸ்டா கூப்பிடுறீங்கிறதே எனக்கு மிகப்பெரிய கேள்விதான். கேவலமா நடிச்ச ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு நான் சூர்யாவோட பெரிய ஆளுங்க, நான் என்ன சூர்யாவை அவமானப்படுத்துறது சாதாரணமா? நான் அவர் மாதிரி நல்லா அவரை விட பெட்டரா நடிப்பேன், அவருக்கு ஈக்குவலா நடிப்பேன். என்ன அர்த்தம்? இது எல்லாத்தையும் விட்டுட்டு உட்கார்ந்துருக்கீங்களே. யாரை போய் தப்பு சொல்றது? நான் என்ன சொல்றேன், அவன் சொல்றான்னு எல்லாரும் கேட்டுக்கிறீங்க. கலர் கண்ணாடி வியூவர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு டாக் வந்து திவாகர் வர்சஸ் மாகாப்பா ஆனந்த். ஸோ இந்த பிரச்சனை தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நம்மள்ட்ட விரிவாக பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். திவாகர் அவர்கள் ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த யூடியூப்ல இன்ஸ்டாவில் வியூஸ் போடுறவங்க, வீடியோ போடுறவங்கலாம் பெரிய சிதைக்கு வர்றாங்க, வரவேற்கிறது தான். பட் சேம் டைம்ல மாகாப்பா ஆனந்தோட ஒரு மோதல் பார்த்துருப்பீங்க. ஸோ சூப்பர் சிங்கர் திவாகர். சூப்பர் சிங்கர் திவாகர் இல்ல, இப்ப நம்ம திருட்டுக்கோட்டை திவாகரா? ஏன் எனக்கு திருட்டுக்கோட்டைன்னு பேர் வச்சாங்க? வாட்டர்மெலன் ஸ்டார். ஓ, நீங்க அவரை பத்தி சொல்றீங்களா? வாட்டர்மெலன் ஸ்டார். ஆமா, சூப்பர் ஸ்டாருக்கு அடுத்தது அப்படி சொல்றாங்க. அதெல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. இல்ல, அது வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்ட்டு அவரே அவர் வந்து நான் மிகப்பெரிய நடிகர் அப்படின்லாம் சொல்லிக்கிறாரு. பட் ஆனா இந்த கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் இதுவரையும் எங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது, எங்கேருந்து போகுது, என்ன நடந்தது ஆக்சுவலா அன்னைக்கு? இல்லப்பா, அவர் வந்து அன்னைக்கு இந்த குக் வித் கோமாளியில பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஏதோ வந்து சரியில்லை நீ வெளில போன்னு சொல்லி அவங்க வந்து வெளில அனுப்பிச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு அண்டகாகசம்ல வந்து போய் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து லேடிஸ் தகாத முறையில் நடந்துக்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மரியாதை குறைவாக பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. அதை அப்பயே வார்ன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் குக் வித் கோமாளிலையும் கூப்பிட்டோன்னா அதே மாதிரி பண்ணோன்னே நீ கிளம்பிருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு வந்து தன்னை ஒரு ஷோலேருந்து விரட்டுறதுங்கிறது பிடிக்கல. ஸோ அதை வந்து எப்படி பப்ளிக்காக எல்லாத்தையும் சொல்கிறது அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. இதை பெருசாக்கிட்டார். அவர் என்ன நடித்தாங்க, இவர் நடித்தாங்க. மாகாப்பா ஆனந்த் புகழெல்லாம் வந்து இந்த என்ன சொல்கிறது, ஏதோ இவர் இப்போ பழைய அடியாள் நினச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அது மாதிரிலாம் அவங்க கிடையாது. அவங்கெல்லாம் வந்து சாதாரண ஒரு டெலிவிஷன் பர்சனாலிட்டிஸ். மாகாப்பாக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கோவம் வந்தே நான் பார்த்ததில்லை. புகழுக்கும் கோவம் வந்து பார்த்தாலே சிரிச்சிருவான். இவங்க எங்கே அடிப்பாங்கங்கிறதெல்லாம் இதெல்லாம் பொய் தான், சும்மா பொய். இவருக்கு ஏதோ பப்ளிசிட்டி இவரை பற்றி 4 பேர் பேசணுங்கிறதுக்காக கிளப்பி விட்டது தான். இல்லை, இதெல்லாம் பொய் அப்படின்னாலும் என்னன்னா, இப்போ அவர் நான் என்னை தூக்கி இரும்பு ராடால அடிச்சாங்க அப்படி சொல்லி ஒரு இதை காட்டுறாரு. அப்படின்னு காட்டுறாரு, அவ்வளோதானே. இரும்பு ராடால இவரை யார் அடிச்சாங்களோ யாருக்கு தெரியும்? மாகாப்பா ஆனந்த் தான் அடிச்சாரு. மாகாப்பா ஆனந்த் அடிச்சாங்கிறது அதாவது என்னன்னா, இப்போ என்ன அடிச்சது வந்து இரும்பு ராடில் அடிபட்டோன்னே யாரோ தெரியலீங்க தெருவில் போகிறவன் அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னோன்னா அதில் வந்து ஒன்றும் இருக்காது. மாகாப்பா ஆனந்த் நடிச்சிட்டாரு அப்படின்னா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. அதனால அதுக்காக பண்ண வேலை. இதுல பர்டிகுலரா வந்து புகழண்ணனுக்கு வந்து என்னோட வளர்ச்சி பிடிக்கல, அங்க செட்லேயே ஒரு மாதிரி தான் நடந்துக்கிறாரு அப்படின்ற சொல்ற புகழண்ணன் எங்கேருந்து வந்திருக்காருன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். புகழுடைய வளர்ச்சிங்கிறது யாருக்குமே பிடிக்காது. அதாவது ஒரு காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க, பாலா வந்து நிறைய பேர் ஹெல்ப் செய்கிறாரு. புகழ் வந்து அப்புறம் சம்பாரிச்சு ஒரு கார் வாங்கினான். கார் வாங்கிட்டு அந்த கீ காமிச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டோன்னே ஊருக்கெல்லாம் உதவி செய்கிற பாலா எங்கே, நீ எங்கே அப்படின்னு புகழை வந்து உடனே அவனை டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்து என்ன தான் பண்ணுவான் சொல்லுங்கள்? அவன் சாதாரணமாக இருந்த ஒரு குடும்பத்துலேருந்து வந்த ஒரு பையன். இன்றைக்கி அவன் படிப்படியாக உயர்ந்து வந்திருக்கிறான். அவன் சினிமாவில் நடிக்கிறான், இன்றைக்கி நிறையா ஷோ பண்ணுறான், நிறையா வந்து டெலிவிஷன் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு நகைச்சுவையாளனாக வந்து வளர்ந்துருக்கு. அவனுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, பேசுகிற டேலண்ட் இருக்குது. அவன் நல்லா கவுண்டர் கொடுப்பான், பேசுவான், பாடி லாங்குவேஜ் பண்ணுவான், ஆக்ஷன் பண்ணுவான், எல்லாம் இருக்குது. திவாகர் சொல்கிறதுக்காக போய் புகழெல்லாம் நம்ம யோசிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் தப்பு. புகழுக்கெல்லாம் வந்து என்னுடைய வளர்ச்சி பிடிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அவன் என்ன வளர்ச்சி இருக்குது திவாகர்கிட்ட? என்ன வாட்டர்மெலனை கையில் வச்சு இப்படி இப்படின்னு காமிச்சிட்டா வளர்ச்சி அவர் என்ன பண்ணுவார்? 2 பக்கம் அப்படி கத்தி வச்சு குத்துற மாதிரி அப்படி சிம்பிள் காமிச்சிட்டு ஊன்னு பல்ல வச்சுட்டு இருந்தால் அவர் வளர்ச்சியா? இவர் வளர்ச்சியை யார் தடுத்துனா? முதல்ல நீ எங்கே வளர்ற? இவர் வளர்ச்சியை யார் தடுத்தெல்லாம் நிறுத்துறது? ஏன்னா அவனுக்கு என்ன வேறு வேலை இல்லையான்னு? அதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதான் சொல்கிறேன்ல, திவாகர் வந்து
தன்னை பற்றி யாருமே பேசலை. பிக் பாஸ் பண்ணப்ப எல்லாரும் நல்லா பேசுனாங்க. அவர் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம். தன்னை பற்றி யாருமே பேசலை. அண்டா சம்பந்தம் என்னப்பா யாருமே நம்மளை பற்றி பேசவே இல்லை. உடனே சரி ஓகேவா இந்த பக்கம் போயிட்டு நம்ம குக்குத் கோமல் ஏதாவது ஒன்று பண்ணுவோம், மாகாப்பா அடிச்சிட்டான்னு சொல்லுவோம், நம்மளை பற்றி 4 பேர் பேசிட்டே இருப்பாங்க. அதுதான் நடந்தது, வேற எதுவுமே கிடையாது. அவங்கெல்லாம் அந்த மாதிரி பண்ணுற ஆளுங்களே கிடையாது. ஆனால் பர்டிகுலராக ஒரு புகார் சொல்கிறாருண்ணா, அது கொஞ்சம் நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. அது எனக்குமே அதை பற்றி பேசணுன்ற அவசியம் இல்லைன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. என்னன்னா குடிச்சிட்டு பேசுகிறாரு, குடிச்சிட்டு ஷூட்டிங் வர்றாரு அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் ஒரு கலைஞனுக்கு அது இது இல்லையா? இப்போ யாரு குடிச்சா அதுல அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொன்னா நான் என்ன கேட்குறேன், அவன் என்ன பெரிய ஞானியான்னு? அவன் சொன்னா நம்புறீங்களே? மாகாப்பா சொன்னா நம்ப மாட்டீங்களா குடிக்கலன்னு? மாகாப்பா குடிக்கல, புகழ் குடிக்கலன்னு சொல்றாங்க. அவங்க ஷூட்டிங் டைம்ல இருக்காங்க, குடிக்கலன்னு சொல்றாங்க. நம்ப மாட்டீங்களா? திவாகர் சொன்னா நம்புறீங்க? திவாகர் ஞானியா? PhD பட்டதாரியா? நாட்டின் ஜனாதிபதியா? இல்லை கேட்குறேன், எனக்கு தெரியல. ஏன் திவாகர் சொன்னா நம்புறீங்க? எனக்கு அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. இல்லை, நான் அப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை பொதுவெளியில் வைக்கிறப்போ உண்மையிலேயே அவர் பேர் கெட்ட பேர் ஆகுது. ஏன்னா இப்போ அப்படி ஒருத்தர் இதுக்கு முன்னாடி பாக்காபானந்த அண்ணனோட ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி எடுத்தா எந்த கரெக்ஷனும் இருக்காது. அப்படி இருக்கிறப்ப இவ்வளவு பெரிய புகாரை ஏன் வைக்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பெரிய புகார் சின்ன புகாரா இல்லை. நான் என்ன கேட்கறேன்னா, சொல்றது எதுக்கு நம்புறேன்? அவனை மாகாப்பானது எத்தனை வருஷமா தெரியும்? 18-20 வருஷமா அவன் வந்து டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கா. இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது புகார் வந்திருக்கா? இவன் எத்தனை வருஷமா இண்டஸ்ட்ரியில்? இவன் வந்து சொன்னான்னா நம்பிடுவீங்களா? மாகாப்பாவோட நான் வந்து இவன் டெலிவிஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி காலத்துலேருந்து பழகிருக்கேன். எனக்கு தெரியாதா மாகாப்பாவை பற்றி? அவங்க வேலை செய்கிற நேரத்தில் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆட்கடா? பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரி தொழிலுக்கு மரியாதை தராத ஒருத்தன் வந்து கண்டிப்பாக வேலையில் ஷைனே ஆக முடியாது. அவன் எவ்வளோ பெரிய ஷைனாக இருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரிலாம் தப்பாக சொல்கிறது ரொம்ப அவதூறு. அது ரொம்ப கேவலம். அதான் சொல்கிறேன்ல, கண்டவனெல்லாம் உள்ளே விட்டு குத்துதே குடையுதேன்னு உட்காந்துருக்குறது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து சேனல் தான் இவனெல்லாம் என்கரேஜ் பண்ணுது. இவனெல்லாம் எதுக்கு என்கரேஜ் பண்ணுறீங்க? இவனை என்கரேஜ் பண்ணால் இதான் நடக்கும். அது சேம் டைம்ல எனக்கு ஒரு கேள்வி இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தா பிக் பாஸுக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வந்து என்டர் ஆகுறாரு ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் அவர். எல்லாருக்குமே அந்த பிக் பாஸ் மேல பெரிய ஷாக் இருந்துச்சு. ஏன்னா உண்மையா ட்ரை பண்ணி நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க சினிமாவில் நீங்க எவ்வளவு பேர் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்குலாம் அந்த ஸ்டேஜ் வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ். அது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இவர் போய் உள்ள என்டர் ஆனோடனே இது டிஆர்பிக்காக பண்ணது, பிரமோக்காக பண்றது அப்படின்னு ஏன் அவங்களே வளர்த்து விடுறாங்க? ஏன் அவங்களே வளர்த்து விடுறாங்கல்ல, ஏதோ ஒரு கேரக்டர் வருது, எல்லாரும் மக்கள்லாம் விரும்புறாங்க அப்படின்னா அவங்கள வளர்த்து விடுறாங்க. மக்கள்லாம் பார்த்துட்டு திவாகர் பாருங்க வாட்டர்மெலன் வச்சுட்டு எப்படிலாம் காமெடி பண்ணிட்டா இருப்பாங்க, எப்படி ஜோக் ஆடிட்டா இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி அவருக்கு ஒரு புகழ் இருக்கு போல இருக்கு, அவரை வந்து கொஞ்சம் லைட்டாக வளர்த்து விடுவோம் அப்படின்னு வளர்த்து விடுறாங்க. ஆனால் அதுதான் தப்பு. மக்களும் ஒரு விஷயத்தில் புரிஞ்சுக்கணும். உண்மையிலேயே காமெடி பண்ணுறான், அவனை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்கன்னா வேற. ஒருத்தன் கிறுக்குத்தனமாக பண்ணிட்டு இருக்கிறான். அந்த கிறுக்குத்தனமாக பண்ணுறதே வந்து எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணி எந்த லெவலுக்கு கொண்டு போகலாம். அவனை கொண்டே பிக் பாஸில் கொண்டே சேர்த்து விட்டீங்க. அவன் அங்கேயே இருந்து அவன் எப்படிலாம் பண்ணான், என்ன பண்ணான்னு தெரியும். உள்ளேயே சாதிய பேச்செல்லாம் நிறைய பேசினாப்புல. அப்போவே அவனை வந்து அங்கேயே அடிச்சிருக்கணும். அதெல்லாம் இவங்க யாரும் பண்ணலை. ஏன்னா ஒரு மெச்சூர்டு பீப்புளான ஆர்டிஸ்ட் யாருமே அதை பண்ண மாட்டாங்க. சரி ஓகே ஏதோ பேசிட்டு போகிறான்னு விட்டாங்க. அவனை திருப்பி உள்ளே விடுறது தான் தப்பு. அவன் வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் தான் நினைக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு கரெக்டான மைண்ட் செட்டில் இல்லவே இல்லை திவாகர். ஆனால் ஒரு ஆர்டிஸ்டா எல்லாருமே இப்போ ஒரு இடத்துல மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிறப்போ, இவ்வளோ பெரிய கேமராக்கள் இவ்வளோ இதெல்லாம் இருக்கிறப்போ, இந்த கேஸ்ட்டை பற்றி பேசுறது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அது தொடர்ந்து அது நடந்துட்டு இருக்கு. இது ஒரு வாட்டி அது நடக்கலை, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஆனால் எல்லாரும் வேடிக்கை மட்டும் பார்க்குறாங்க. ஏன் யாருமே ரிப்ளை கொடுக்கலன்னு ஒன்று இருக்கு. இல்லைப்பா, ரிப்ளைன்னு இல்லை, எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்கன்னா பொது வேளையில் இப்போ யாரும் கேஸ்ட்டை பற்றி பேசுனாங்கன்னா ஒதுங்கி போயிடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கு அங்கே பேசி சர்ச்சையை உண்டாக்கி சண்டையை உண்டாக்கிறதுக்கு யாருக்குமே அதில் உடன்பாடு இல்லை. சரியா? இந்த மாதிரி பேசுறது திவாகர் தான். எனக்கு அந்த மாதிரி பேசுகிற ஒரு மனிதன் வந்து இண்டஸ்ட்ரியிலே இருக்கக்கூடாது. சாதிய வெறியை பற்றி பேசுகிறதும், நான் இனி என்ன கேஸ்ட்டுங்கிறத பற்றி பேசுகிறதும், மற்ற கேஸ்ட்டை ஏளனமாக பார்க்குறதும் அவங்களாம் இண்டஸ்ட்ரியிலே இருக்கக்கூடாது. புரியுது அவங்களுக்கு? அது வந்து தப்பு. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி பொதுவெளியில் அந்த கேஸ்ட்டை பற்றி பேசுகிறதுலாம் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தப்பு. யார் பேசியிருந்தாலும் தப்பு. அது குறிப்பாக இவர் பேசுகிறது, திவாகர் பேசுகிறதுங்கிறது எனக்கு திவாகரே எனக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்கே அவனுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் நான் உங்கள்கிட்ட நார்மலான ஒரு கேள்வினா என்னன்னா, இப்போ இன்ஸ்டாகிராம் வந்துருச்சு, எல்லாம் ஓகே, நிறைய வீடியோ பண்ணுறாங்க, உள்ளே வராங்க, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த அன்கேப்பபிளாக இருக்காங்கன்றது ஒரு சிலர் வந்து தெரியுது. ஆனால் தெரிஞ்சும் ஏன் வளர்த்து விடுறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. அது மக்களை தான்ப்பா கேட்கணும். மக்கள்கிட்ட வந்து அந்த இப்போ பார்த்தேன்னா இன்ஸ்டாகிராமில் there are lots of persons, நல்ல டேலண்ட் இன்ஃப்ளூயன்ஸோட லாட்ஸ் ஆஃப். இப்போ அந்த ராஜ் பிரியன் ஒருத்தன் பண்ணுவாப்புல, அந்த லுங்கி பாய்ஸ்னு ஒன்று இன்ஸ்டாகிராம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண. நான்லாம் ரெகுலராக ஒரு வீடியோ பார்த்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுவேன். அவன் பேசுறது மாடுலேஷன் எதுனா அவனுக்குன்னு ஒரு டீம், அவனுக்குன்னு ஒரு வச்சு. இப்போ இடியாப்பம் சிவா ஒன்று பண்ணாப்புல, ஒரு சின்ன ஜோக்கு தான், ஆனால் அது ஒரு கேரக்டராக ஒரு இதுவாக பண்ணி அவனுக்குன்னு ஒரு டேலண்ட் இது பண்ணுறாப்புல. ஃபைனலின்னு ஒரு டீம் இருந்தாங்க, அவங்க பண்ணுறாங்க. இவங்களெல்லாம் வளர்த்து விடணும், அவங்க தான் பெரிய ஆளாக வரணும்.
அவங்க தான் டேலண்டட் பீப்புள். மற்றவங்கலாம் வந்து சும்மா அந்த கிறுக்குத்தனமாக பண்ணுறதுலாம் பெரிய டேலண்ட் கிடையாது. அதை வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ண முடியாது. யூ கேனாட் என்கரேஜ். அவங்கள வந்து நீங்கள் என்கரேஜ் பண்ணி நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அது தப்பு. அதை வந்து இப்போ புரிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆளுங்களை என்கரேஜ் பண்ணக்கூடாதுங்கிறத இப்போ புரிஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் சேம் டைம்ல அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அதில் சொல்றாரு என்னன்னா, கானா வினோத்தோட தூண்டுதல் பேர்ல தான் இது நடந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா அவங்களே பிக் பாஸ்ல ஒரு நல்ல கண்டஸ்டண்டா 2 பேர் நல்லா பேசிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு சில கிளாஷ் வந்ததும் பார்த்துருக்கோம். ஸோ அவரை பத்தி ஒரு மென்ஷன் பண்றதுக்கு என்ன காரணம்? எனக்கு அது அதான் சொல்றேன்ல, முதல் திவாகருடைய அந்த கேஸ் எல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறணும். எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் பெருசாலாம் எடுத்துக்க முடியாது. சரிப்பா அவனை நான் கேட்டு வைக்கிறேன்னு போயிடணும். ஏன்னா அவன் வந்து எதுவுமே உண்மை சொல்கிறதே கிடையாது. அவன் காலில் அடிபட்டு எனக்கு வந்து காலில் இரும்பு ராடுடைய காயம் இருக்குது, நான் ஹாஸ்பிட்டல் போனானா சொல்லு? இல்லை அது ஸ்டெம்மோ. சரி, அது வந்து இரும்பு ராடில் அடித்த காயம்னு யாருக்காவது ப்ரூஃப் இருக்கா? இல்லை கேட்டால் அதோட சிசிடிவிலாம் தரமாட்டாங்கப்பா, அது சேனலில் இருக்குப்பா. என்ன சிசிடிவி அப்படிங்கிறாரு. என்ன சிசிடிவி இருக்குது கேட்டா அவரு அது ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. என்ன சிசிடிவியில் எங்கே அடித்தாங்க? அவர் சொல்கிறார் 3 பேர் சேர்ந்து என்ன தாக்கிட்டாங்க அப்படின்னு. என்னது 3 பேர் சேர்ந்து தாக்கிட்டாங்க? இப்போ இவர் தான் சொல்கிறான்னா அதையும் நம்பிட்டு உட்காந்துருக்கிறீங்களே. சரி, நான் என்ன கேட்குறேன், சரி இப்படியே வச்சுப்போம். அடிச்சிட்டாங்கல்ல, அடிக்கிற அளவுக்கு நீ என்ன பேசுன? ஒருத்தன் தவறு செய்துட்டான், இப்படியே வச்சுக்கோ. தவறு செய்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண? அதுக்கு மாகாப்பா அண்ணன் ஒன்று சொல்கிறாரு. எல்லா ப்ரெஸ்ஸும் இருக்கிறப்போ ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து இன்னொருத்தவங்களோட மனைவிட்ட போயிட்டு தப்பாக நடந்து இத்தனை வருஷம் புருஷனோட இருக்கே, நீ என் கூட ஒரு நாள் இருந்தா என்னன்னு கேட்குறாங்க. யார் ஒத்துப்பாது? நானாக இருந்தால் அங்கேயே செவிலே விட்டுருப்பேன். தப்பா இல்லையா? தப்பு. இப்போ நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் எப்படி ஒருத்தர் அடிக்கலாம் அப்படின்னுவீங்களா? அப்போ சொல்கிறத காதில் வாங்கிட்டு விட்டுருவியா? அப்போ அதை கட்டின புருஷனுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு கோவம் வராதா? கூட இருக்கிற ஆண்கள்லாம் வந்து பெண்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியில் பாதுகாப்பாக இல்லையா? அவங்களுக்குலாம் கோவம் வராதா? நாளைக்கு அவங்கள தப்பாக நினைக்க மாட்டாங்க. புருஷன் நிற்கும் போதே அப்படி கேட்குறாங்க. அப்போ கூட இருக்கிற ஆண்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்களான்னு நினச்சி அந்த புருஷன் தப்பாக நினைக்க மாட்டாங்க. யாரோ ஒரு எக்ஸன் வைன்னு வச்சுக்கோ, அவன் தப்பாக நினைக்க மாட்டாங்க. ஒரு இமேஜை கெடுக்கிறது இல்லையா? ஒரு டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு தொழிலை அந்த இடத்துல கேவலப்படுத்துறது இல்லையா? அந்த மாதிரி கேவலப்படுத்துகிற யாராக இருந்தாலும் அடிக்கிறதுல என்ன தப்பு? எனக்கு தெரிஞ்சு அவனை கூப்பிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே உட்கார வச்சு அங்கேயே அடிக்க வச்சிருக்கோம். அப்படி ஒரு வேளை அடிச்சிருந்தா. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அடித்தவன் எப்படியா நடுவில் நல்லா நடமாடிக்கிட்டு போயிட்டு இரும்பு ராடால் அடித்தா என்ன ஆகும் தெரியுமா? இது என்ன சினிமாவா என்ன? அடித்தோன்னா எனக்கு 2 லேசாக ஒரு காயம் பட்டுச்சு. இரும்பு ராடால் அடித்தா என்ன ஆகும் தெரியுமா? நடக்க முடியுமா அவனால்? ஒரு காலை கூட தூக்க முடியாது. இவர் என்ன பெரிய பயில்வானா? இவர் வந்து எனக்கு அடிச்சுட்டாங்க, ஒரு காயமாக இருக்குது. என்ன அடிச்சிட்டாங்க, என்ன காயமாக இருக்குது? அப்போனா நீ என்ன செஞ்ச சொல்லு. எல்லாருக்கு முன்னாடி முதல்ல சொல்ல திவாகர். நீ என்ன செஞ்ச? நீ என்ன பண்ண? சும்மாலாம் ரோட்டில் போகிறவங்கள யாரும் வந்து அடிக்க மாட்டாங்க. நீ என்ன பண்ண? அவன் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், மாக்காப்போ ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட். அவன் அடித்தா அவன் திட்டினான்னு சரியா? அவன் நீ என்ன செஞ்ச? என்ன பண்ண சொல்லு. என்ன பண்ண? அதை மட்டும் சொல்லாம இந்த மட்டும் சொல்லியிருக்காரு. அப்புறம் என்னன்னு அதைத்தான் நான் கேட்குறேன். என்னன்னு அண்ட் சேம் டைம்ல நான் இன்னொன்னு ஒருத்தன் வந்து நம்மளை கேவலமா பேசி அவன் வந்து நம்மளை அடிச்சுட்டு போறான். நம்மளை வந்து நம்ம கம்முன்னு இருக்கணும்னு என்ன இருக்குதுன்னு நான் கேட்குறேன். தற்காப்பு தான்ப்பா அது, தற்காப்பு தான் அது, கோவம் தான் அது நியாயமான கோவம். ஒரு பெண்ணை பற்றி ஒருத்தன் தப்பாக சொன்னாலும், ஒரு பெண்ணுகிட்ட தவறாக நடந்தவர்னா, ஒரு ஆண் பக்கத்தில் இருக்கான்னா அந்த ஆணுக்கு வரக்கூடிய நியாயமான கோவம் அது. அந்த கோவத்தை எப்படி நீங்கள் கோவம் இல்லைன்னு சொல்லுவீங்க? நீங்கள் இப்படி பேசிட்டீங்களா, பொறுமையாக நாங்களாம் இருக்கிறோன்னு சொல்லுவீங்களா? ஒரு நிமிஷம் இருங்களேன், நான் எல்லாரையும் கூப்பிட்றேன், இருங்க, எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணுங்க, அவர் என்னமா பேசினான்னுவீங்களா? இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, ஒரு பொண்ணை பற்றி இந்த மாதிரி தப்பாக பேசிட்டாங்கன்னா அதெல்லாம் பொது இடத்துல சொல்ல முடியாது. சில நேரத்தில் சத்தம் இல்லாமல் தான் செய்வாங்க, பொது இடத்துல சொல்ல மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு அது அவமானமாக இருக்காது, அந்த பொண்ணுக்கு அது மன கஷ்டமாக இருக்காது. இவர் யார்? ஒரு திவாகர் என்னவோ பெருசாக வந்து கீச்சிட்டாரு இவர். அண்ட் சேம் டைமில் வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ஒன்று வந்து கானா வினோதனனுக்கு வந்து பெரிய வக்கீல் டீம் ஒன்று இருக்குப்பா, அவர் வந்து ரவுடிகளோட தொடர்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் வந்து மாகாபா அண்ணனுக்கு வந்து பெரிய பெரிய ஆட்களோட தொடர்பு இருக்குது. நான் ஒரு சாதாரண ஆள் இருந்தாலும் நான் தட்டி கேட்பேன் அப்படின்றதெல்லாம். நீ தட்டி கேட்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை தான், நீ என்ன செஞ்ச அதை சொல்லு, அப்புறம் பார்த்துக்கலாம். சும்மாலாம் யாரும் அடிக்க மாட்டாங்கப்பா. நீ தட்டி கேளு, தட்டி கேட்காம போ, நீ என்ன வேணாலும் பண்ணு. நான் தான் சொன்னேன்ல, இது கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு சாதிய வெறி தான். இதுவும் கானா வினோத் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்னு பல பேருக்கு தெரியும். அந்த சமூகத்தில் நிறைய வக்கீல் இருக்கிறாங்க. இந்த பேசுகிற பேச்செல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே சாதிய வெறி தான். இது தேவையில்லாமல் அவர் வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுறாப்புல. இவனெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு மாதிரி இவனெல்லாம் வந்து கவனிக்கவே கூடாது, தூக்கி தூரப்பட்டு போயிட்டே இருக்கணும். ஆனால் நிறைய பேர், நீ அதையும் நான் கேட்டுறேன், நிறைய பேர் அவரே கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. இன்டர்வியூ எடுத்தா இந்த லெவலுக்கு வந்துட்டாரு. அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து அது வந்து அதான் சொல்லலை, யூடியூப்ல வந்து யாராவது ஒரு இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னா உடனே அவரை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து அவங்கள வந்து அப்படியே அவங்களுடைய என்ன சொல்றது வியூஸை ஜாஸ்திப்படுத்திக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க. இங்கே எல்லாரையும் அதே மாதிரி பார்க்க முடியாது. உண்மையான நியாயம் தருவோம். சரி, இவ்வளோ பேர் கேட்டிங்களா, யாராவது நான் கேட்ட கேள்வி கேட்டிங்களா? நீ என்ன பண்ணீங்க, என்ன நடந்தது,
ஒண்ணுமே நடக்காம எப்படி அடிப்பாங்க? அப்படி அடிச்சேன்னு சொல்றாப்புல, ஒண்ணுமே நடக்கலன்னா எப்படி அடிப்பாங்க? இப்ப அடிக்கிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இந்த கேள்வி ஏன் யாரும் கேட்கல? எந்த யூடியூப்ல கேட்டிருக்காங்க? இல்ல எந்த யூடியூப்ல அவர் பதில் சொல்லியிருக்காரு? கேட்டா இனிமேல் வளர்ச்சி பிடிக்கல, வளர்ச்சி பிடிக்கலையா? ஏதோ அசிங்கமா சொல்லிட போறேன். சேனல் ஆச்சே, குழந்தைங்கலாம் பாத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் பேசாம இருக்கிறேன். அவனே யாருக்கும் பிடிக்கல, அவன் வளர்ச்சி யாருக்கு பிடிக்கிறதுங்க? இப்படியே எடுத்துக்க. ஒன்னே யாரும் பிடிக்கல, அவன் வளர்ச்சி யாருக்கு பிடிக்கிறது? உன் வளர்ச்சி இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? நீ என்னவாது பண்றான்னு நீ பண்ணிட்டு போ, அது உன் இஷ்டம். நீ கேமராவில் பண்ணுற, உன் ஃபோனில் பண்ணுற, அது உன் இஷ்டம். உன் திரைப்படத்தை நடிக்க வாய்ப்பு கிடைக்குதா, அது உன் திறமை. ஆனால் இங்கே வந்துட்டு எனக்கு அவங்க வளர்ச்சி பிடிக்கல, நாளைக்கு இவங்க இங்கே சொன்னவன் நாளைக்கு திரையுலகத்துக்கு வந்து அங்கே யாராவது ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக பார்த்து அவங்களுக்கு என் வளர்ச்சி பிடிக்கலன்னு நடிக்கிறாங்கன்னு. அதே தானே நான் கேட்குறேன். ஏன் இந்த திரைப்படம் இது இங்கே டெலிவிஷன் வரையும் வந்துட்டாரு, ஓகே, அடுத்து இந்த திரைப்படத்துக்கு பார்த்தா நான் LAKல நடிச்சிருக்கேன், நான் நடிச்சிருக்கேன், என் வளர்ச்சி பிடிக்கல. LAKல என்ன நடிச்சாரு அவரு? அப்படிங்கிற ஒரே ஒரு ஷாட் இப்படி இப்படினாரு, அதுவா அவரு சொல்றாரு? வந்துட்டு போனதுன்னு அர்த்தம் அதுக்கு பேரு. அப்போ எஸ்.ஜே. சூர்யா அந்த படத்தை நடிக்கலையோ? அவர் என்ன பண்ணியிருக்காரு? அப்போ பிரதீப் ரங்கநாதன் என்ன பண்ணியிருக்காரு அந்த படத்துல? அதான் சொல்றேன்ல, இவனெல்லாம் வளர்த்து விட்டீங்க, தேவையில்லாம நீங்க எல்லாம் சேர்ந்து வளர்த்து விட்டது தான். நீங்க எல்லாரும் சேர்ந்து திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் எல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல எல்லாம் அவரை கெஸ்டா கூப்பிடுறாங்க, காலேஜ்ல கெஸ்டா கூப்பிடுறாங்க. என்ன இருக்கு பிரயோஜனம்? என்ன இந்த சமுதாயத்துக்காக சொல்ல போறாப்புல? முதல் நடிகர்களை ஏன் கெஸ்டா கூப்பிடுறீங்கிறதே எனக்கு மிகப்பெரிய கேள்விதான். ஒரு சில பேர் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. பசங்களுக்கு இப்போ அட்வைஸ் பண்ணா பிடிக்காது இல்லையா? வந்தா பர்ஃபார்ம் பண்றோம், மிமிக்ரி பண்றோம், பாட்டு பாடுறோன்றது ஓகே. இவர் என்ன பண்ணுவாரு இவரை கூப்பிடுறீங்க? நடிப்பே தப்பா நடிக்கிறான், கேவலமா நடிக்கிறான். கேவலமா நடிச்ச ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு நான் சூர்யாவோட பெரிய ஆளுங்கிறான். என்ன சூர்யா யாரு? சூர்யாவை அவமானப்படுத்துறது சாதாரணமா? இது எல்லாத்தையும் விட்டுட்டு உட்கார்ந்துருக்கீங்களே, யாரை போய் தப்பு சொல்றது? நான் இப்ப கமலஹாசனும் சூர்யா இவங்கெல்லாம் நல்ல நடிகர்கள் இல்லையா? அவங்கள கேவலப்படுத்துறது வந்து ரொம்ப ஈஸியா? நான் அவர் மாதிரி நல்லா அவரை விட பெட்டரா நடிப்பேன், அவருக்கு ஈக்குவலா நடிப்பேன். என்ன அர்த்தம்? நான் பிசியோதெரபிஸ்ட், நான் கவர்மெண்ட்டே நான் அங்கீகரிச்சிட்டாங்க, நான் ஒரு டாக்டர்னு சொல்றாங்க. யார் சொன்ன கவர்மெண்ட்ல வந்து பிசியோதெரபிஸ்ட் டாக்டர்னு? அப்ப டாக்டர்லாம் யாரு? பிசியோதெரபிஸ்டா? என்ன சொல்றான் அவன்? சொல்றான்னு எல்லாரும் கேட்டுக்கிறீங்க. என்னதான் நடக்குது எனக்கு புரியலையே. அதாவது ஒருத்தருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தா அவர் என்ன சொன்னாலும் சரின்ற நம்புற உலகம் வந்துருச்சோ. என்னப்பா ஃபாலோவர்ஸ்? அந்த ஃபாலோவர்ஸ் வச்சு என்ன பண்ணுவீங்க? நான் ஒன்று கேட்குறேன். ஒருத்தருக்கு வந்து ஒரு பல மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, பல மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்கள வந்து ஒரு படத்துடைய ப்ரமோஷனுக்கு கூப்பிடுறாங்க. அந்த படத்துடைய ப்ரமோஷன் வரும்போது எனக்கு இவ்வளோ லட்சம் வேணும்னு கேட்குறாங்க. சரி, அவ்வளோ லட்சம் கொடுத்து நீங்கள் ப்ரமோஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ப்ரமோஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபாலோவர்ஸும் அவங்க பார்த்துருந்தாலே அந்த படம் சக்ஸஸ் ஆகிடும். கடைசியாக அந்த படம் சரியாக ஓடல, எங்கே போவேன்? என்ன ஃபாலோவர்ஸு, என்ன பெரிய சப்ஸ்கிரைபர்ஸு? மக்கள் ரசிக்கிறாங்களா? அதான் மெயின். ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்லாம் ரெண்டாவது. மக்கள் ரசிக்கிறாங்களா? உண்மையாக நடிக்கிறானா? உண்மையாகவே நகைச்சுவையாக இருக்கானா? உண்மையாகவே அவன் எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறானா? அதுதானே முக்கியம். வெறும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சு என்ன பண்ணுறது? எனக்கு கூட தான் 6.5 லட்சம் பேர் இருக்காங்க சப்ஸ்கிரைபர், இதில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஃபேஸ்புக்கில். அதை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? அவங்க எல்லாரும் என்ன விரும்புகிறாங்கன்னு சொல்ல முடியுமா? ஒரு சில பேர் விரும்புவாங்க, ஒரு சில பேர் விரும்ப மாட்டாங்க, ஒரு சில பேர் இதை ஏற்றுக்கூட மாட்டாங்க. நிறையா இருக்கும். அவங்க அந்த டைமில் அவங்களுக்கு ஏதாவது பிடிச்சது ஒன்று பார்த்துருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க. மக்களையே எல்லாத்துக்கும் வந்து அவங்க இருக்காங்க அவங்களுக்காக சார், அவங்களுக்கு சார், அவங்க எப்போ கேட்டாங்க? அவங்க இப்போ வரைக்கும் ஒன்று தான் அங்கீகரிக்கிறாங்க மக்கள். நல்ல காமெடியா, நல்ல கதையா, நல்ல நடிகனா, நல்லா பாடுறானா, நல்லா டான்ஸ் ஆடுறானா, அவங்க எல்லாரையும் அவங்க ரசிக்கிறாங்க. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. இந்த மாதிரி கேடுகிட்டதெல்லாம் வந்ததுனால தான் இண்டஸ்ட்ரியே குப்பை மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் இப்படி ஒரு வீடியோலாம் ஆரம்பிச்சு இன்னைக்கு தேட்டரில் வந்து படம் பண்ணுற லெவலுக்கு ஆயிடுச்சு. ஸோ இது வந்து யாரோட தப்புன்னு நினைக்கிறீங்க? ஒரு நல்ல கலைஞர் சரி, அவன் தியேட்டரில் வந்து படம் பண்ணது யாருடைய தப்புன்னு நான் சொல்ல வரல. அது வந்து அவனுடைய இஷ்டம், அவனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஓகே. அது திரைப்படத்துலையும் அதான் சொல்லலை. திரைப்படத்துலையும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போல்லாம் உங்களுக்கு வந்து சோசியல் மீடியாவில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு பார்த்தா ஆக்டர் செலக்ட் பண்ணுறாங்க. இப்படி ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அது நடக்குது. சோசியல் மீடியாவில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கான்னு பார்த்து தான் ஆக்டர்ஸே செலக்ட் பண்ணுறாங்க. அதை தான் டெலிவிஷனும் செய்கிறாங்க, அதை தான் சினிமாவும் செய்கிறாங்க. நடிக்க தெரியுமா அப்படிங்கிறத யோசிச்சு அவங்க பண்ணுறதே கிடையாது. ஆனால் இங்கே வந்து இவன் இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்திருக்கான்னாலும் வளர்ச்சி வந்து நல்லபடியாக அதை பயன்படுத்திக்கிட்டான்னா ஓகே. இல்லை, நான் சாதியத்து ரீதியாக தான் பேசுவேன், இப்படி தான் மற்றவங்க எல்லாத்தையும் வந்து கேவலப்படுத்துவேன், அசிங்கப்படுத்துவேன்னா அவனெல்லாம் வந்து ஒதுக்கி வைக்கிறது நல்லது. நீ தான் டாக்டரை செப்பா, நீ போயிட்டு ஃபிசியோதெரபிஸ்ட் வேலையை பாரு, நீ இண்டஸ்ட்ரிக்கு வராத, வேணா அதை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு 2 டிக்கெட் தரோம், அப்போ பார்த்துட்டு போகணும். அவ்வளோதான். அவனெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பார்வையாளராக உட்கார வச்சிடணும். அவனெல்லாம் கூப்பிட்டு நிற்க வச்சு பர்ஃபார்ம் பண்ண சொன்னல, அதான் தப்பு. அதான் சொல்லல, நிறைய பேர் இங்கே இளைஞர்கள் வந்து பயங்கர டேலண்ட்டை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அப்படியாவது டிவியில் ஒரு வாய்ப்பு கிடைக்குமானே, ஆனால் எனக்கு அது வந்து ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சிடாதானே, ஒரு ஆங்கராக வாய்ப்பு கிடைச்சிடாதா, நான் ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட மாட்டோமான்னு சொல்லி நாங்கள் கலக்க போதை யார் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ பேர் வருவாங்க.
அவங்களெல்லாம் விட்டுட்டு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க பாரு, அதான் அவங்க பண்ணது. நான் அந்த பேசிக்கான ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு போறாங்கல்லண்ணே, அங்கே தான் ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. அங்கே ஒரு பெயின் ஆஃப் சர்க்கிள்னு ஒன்று இருக்குல்லண்ணே, அங்கேருந்து ஆரம்பிச்சு தான் வர்றாங்க. ஸோ அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறேன். ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து ஒருத்தர் வளர்ந்து ஒருத்தர் வர்றதுக்கும் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லேருந்து ஒருத்தர் வளர்ந்து வளர்றதுக்கும் என்ன டைப் ஆஃப் வித்தியாசம்னு கேட்குறேன். ஏன்னா ஜூனியர் ஆர்டிஸ்டாக வளர்ந்து வந்ததுலேருந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே இருக்குது. மகேஷ் பாபு அவங்க அப்பா கிருஷ்ணான்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் இறந்து போயிட்டார். அவர்லாம் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருந்து தான் வந்தார். ஸோ அது வந்து திறமை. ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கும்போது எப்படின்னா, சில ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து சில பேர் ஓகே இதுவே போகிறோன்னு நினைப்பாங்க. சில பேர் வந்துட்டு சார் அந்த சின்ன கேரக்டர் இருந்தால், சின்ன ரோல் இருந்தால் எனக்கு ஒரு டைலாக் பேச ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் அப்படின்வாங்க. அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வாய்ப்பு கிடைச்சோன்னா அதை சரியாக பயன்படுத்துவாங்க. அந்த டைலாகை சரியாக பேசி பயன்படுத்துவாங்க. அப்போ அவங்க வளர்ந்து வருவாங்க. இன்ஸ்டாகிராமில் எப்படின்னா, அவங்களுக்கு நடிப்பெல்லாம் வந்து 10 பேரோட சேர்ந்து நடித்த அனுபவம்லாம் இல்லை. தானே ஃபோனில் பார்த்து அப்படியே பேசிக்கிறது பண்ணுறது எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு சில பேர் நல்லா நடிக்கிறாங்க, ஒரு சில பேர் நடிக்க வரமாட்டேங்குது. இன்ஸ்டாகிராமில் பண்ணுறவங்களுக்கே நடிக்க வரமாட்டேங்குது. கொஞ்சம் டைம் ஆகுது. அவங்க என்னென்னா சினிமா கற்றுக்கணும், சினிமா நடித்து என்னங்கிறத பார்க்கணும், மற்ற நடிகர்கள் எப்படி நடிக்கிறாங்கன்னு பார்க்கணும், எப்படி கியூ வாங்குறாங்க, எப்படி கியூவில் பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, ப்ராம்ப்ட் இல்லாமல் எப்படி பேசுகிறாங்க, இதெல்லாம் பார்க்கணும். அது கொஞ்சம் டைம் ஆகும். த டேக்ஸ் டைம். சில பேர் வந்து ஆன் ஸ்பாட், நான் பார்த்த வரைக்கும் அந்த இடியாப்பம் சிவா இருக்காப்புல ஒரு படத்தில் நடிக்கிறாப்புல, அந்த ஷூட்டிங்கை பார்த்தேன். ஆன் ஸ்பாட்டில் பிரமாதமாக நடிக்கிறாப்புல. ஏன்னா அவனுக்கு இயற்கையாகவே நடிக்கிற அந்த ஆர்வமும் இருக்குது, அந்த திறமையும் இருக்குது. அதே தான் இந்த இடியாப்பம்னு ஒரு சின்ன காமெடி ஒன்று பண்ணாப்புல, மறுபடியும் அங்கே பண்ணும்போது நல்லா டக்குன்னு பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. டைலாகையும் சொல்கிறாப்புல, இதையும் சொல்கிறாப்புல, கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாப்புல. ஸோ அவனெல்லாம் பார்த்து நான் வந்து மிரண்டு போயிட்டேன். ஓ நல்லா பண்ணுறாப்புல. அது மாதிரி இருக்காங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர்ஸாக வர்றவங்க, நல்லா நடிக்கிறவங்க இருக்கிறாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அவங்கெல்லாம் ஃபாலோவர்ஸ் இல்லாமல் கூட இருக்கலாம். இங்கே நல்ல விஷயங்களை செய்கிறவங்களுக்குலாம் ஃபாலோவர்ஸ் கம்மி தான். நெகட்டிவாக ரீல் போடுறவங்களுக்கும், நெகட்டிவாக சொல்கிறவங்களுக்கும், நெகட்டிவ் கமெண்ட் சொல்கிறவங்களுக்கு தான் இங்கே வந்து டாப் கிளாஸ். அப்படி வர்றவங்கள மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரி. கண்டிப்பாக நம்ம யாருக்கு டேலண்ட் இருக்குங்கிறத பார்த்து தான் அவங்கள மேலே கொண்டு வரணுமே தவிர, டேலண்ட்டே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்கள வேணுன்ட்டே ஒரு கிறுக்குத்தனமாக ஒன்று பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள கொண்டு வர்றதுங்கிறது இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய லாஸ். அது லாஸ். என்னைக்காவது ஒரு நாள், அதாவது எப்படின்னா சிறு துரும்பும் பல்குத்த உதவுங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு நாள் ஒரு ஷாட்டுக்கு உதவும் சார் அப்படின்னா அன்னைக்கு வேணா கூப்பிட்டுக்க. ஆனால் எல்லா படத்துக்கும் அவனை கூப்பிட முடியாது, அவனை என்கரேஜ் பண்ண முடியாது. we cannot keep them in the limelight. இது வந்து ஆணவத்தில் சொல்கிறது கிடையாது. என் இண்டஸ்ட்ரியில் எனக்கு அடுத்து வர்ற பசங்க எத்தனையோ பேர் டேலண்டடாக இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு இப்படியெல்லாம் இருக்கிற பசங்களுக்கு கிடைக்குதேன்னு நினைக்கும் போது வருத்தமாக இருக்கும். அண்ட் நீங்கள் பேசுறதை வச்சு பார்க்குறப்ப இண்டஸ்ட்ரி இன்னும் அடுத்த லெவலில் போகணும். இந்த பிரச்சனையை எடுத்து பேசினதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். கரெக்டாக இருக்கிற ஆட்களை மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் ஆமாம் இதுக்கான காரணமாக வந்துட்டு டெஃபினட்டாக. அதே மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை அலசி தீர விசாரிக்கணும். அப்படி விசாரிக்கணுங்கிற பட்சத்தில் இவ்வளோ நாள் சும்மா மாக்காப்பாவோட ப்ரெஸ் மீட் வச்சு கேட்டு பிரயோஜனம் இல்லை. இவர்கிட்ட கேட்டு என்ன நடந்தது, ஏன் அடி வாங்கினேன் அதை கேட்கணும். அதை சொல்ல தயாரா இல்லை, அதை அந்த வளர்ச்சி பிடிக்கல, வெங்காயம் பிடிக்கலன்னா அங்கேயே வந்தவங்க போனவங்களாம் வந்தவங்க ரெண்டு வச்சுவிட்டு நீ கிளம்பு, நாங்களும் அடிச்சுதான் இதையும் போய் கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். சத்தியமா சொல்றேன், காவல்துறைக்கு வர வேலை இல்லையா? நான் தெரியாம தான் கேட்குறேன், காவல்துறைக்கு வர வேலை இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்க காவல்துறை அதிகாரிகளோட எண்ணிக்கையே ரொம்ப கம்மி. அவங்களுக்கு 1000 கேஸ் இருக்கு. இவெல்லாம் ஒரு கேஸா? போய் பப்ளிசிட்டி கொடுத்துட்டு வரானே, இதுக்கெல்லாம் நேரம் இருக்காங்க. அப்படி அநியாயம் வந்து சேனலில் போய் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியதானே? இல்லை 10 பேர் போனால் அங்கேயே வீடியோ போட வேண்டியதானே? நீ தான் பெரிய வீடியோ போடுவியே, அங்கேயே நின்று வீடியோ போட வேண்டியதானே? என்ன பெரிய போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? நீ வீடியோ போட வேண்டியதானே? உனக்கு என்ன ஆதாரம்? சிசிடிவி என்ன? நீ தான் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்க, எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்க. அவங்க பேக்ரவுண்ட் ரொம்ப பாருங்க, என்ன அடிச்சான அங்கேயே வீடியோ போட ஏன் போடல, ஏன் சொல்லல, யார்கிட்ட காது குத்துற? ஆனால் லூசுத்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், அதை போய் உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் விட்டுட்டு மற்ற வேலையை பாருங்க. அடுத்தடுத்து பசங்க என்ன டேலண்டோட இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச எத்தனை பசங்க அந்த அக்னல் ராஜ்னு ஒரு பையன் மிமிக்ரி பண்ணுறான், அவ்வளோ பிரமாதம் பண்ணுறான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவன் நல்லா வரட்டும். நிறைய பேர் நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. இப்போ புது பசங்களாம் அவ்வளோ பிரமாதம் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் ஒரு வாய்ப்பு வரட்டும். நிறைய பேர் இந்த இதில் யூடியூப்பில் வெர்டிகல் சீரிஸ்லாம் சூப்பராக நடிக்கிறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு வரட்டும். கிளாசிக்காக நடிக்கிறாங்க. எனக்கு சில பேரை பார்க்கும்போது அப்படியே புல்லரிக்குது, என்னடா இப்படி நடிக்கிறாங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாக நடிக்கிறாங்க, பிரமாதமாக இருக்கு. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுங்க. இவனை வச்சுக்கிட்டு நாளை கடத்திக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான்னு சொல்லி அவன் எவ்வளோ பெரிய சீனியர் ஆங்கர், அவன் எத்தனை வருஷமாக இருக்கான், அவன் எவ்வளோ நேரம் வேலை செய்வானே யாருக்காவது தெரியுமா? நைட்டு விடிய ஷூட்டிங் முடிச்சுட்டு போயிட்டு தூங்கிட்டு பகலில் அப்படியே காலைல 11 மணிக்கு அப்படியே தூங்கிட்டே வருவான் காரில். சொந்த காரில் இது வரைக்கும் வந்ததில்லை, எப்பவுமே கேப் எடுத்து தான் வருவான். தூங்கணுமாம்மா, தூக்கம் வருதுடா அப்படின்னு தூங்கிட்டே வருவான். காரில் வரும்போதெல்லாம் தூங்கிட்டு வருவான். அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தெரியுமா? அசால்ட்டுக்கு சொல்கிறான். அவன் புகழ் டே நைட்டு பார்க்காம உழைச்சுன்னு சினிமாலையும் உழைக்கிறான், டிவிலையும் உழைக்கிறான். எதுக்கு? அவனுடைய ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு. அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறான்.
அவருக்கு என்னோட வளர்ச்சி பிடிக்கலன்னு. இவன் வளர்ச்சி பிடிக்காமலாம் யாருங்க பார்க்க முடியும்? முதல்ல இவனை யார் பொருட்டா மதிக்கிறான் வளர்ச்சிக்கு? அதான் சொல்றேன்ல, நம்ம ஊர்ல அது பிரச்சனை. அதனால இவனெல்லாம் இக்னோர் பண்ணுங்க, அவ்வளவுதான் சொல்றேன். நிறைய என்ன நடந்ததோ அதை நம்ம எடுத்து பேசணும் அப்படின்றது தான் இதுக்கான வீடியோவா இருந்தது. அண்ட் வந்து நிறைய உண்மையான நேர்மையான தகவலுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிங்க. நன்றிப்பா, நன்றி, தேங்க்யூ.